2009க்கு பிறகு என்ன செய்தார் ஈழத்துக்கு சீமான்? தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தமிழ் தேசிய தலைவனாக மாற்றியது எங்கள் அண்ணன் சீமான். ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடி அங்கே 2009 சரிந்து விட்டது. இனி புலிக்கொடி பறக்காது என்று சிங்களவன் கொக்கரித்த பொழுது இல்லை, உலகம் முழுக்கும் பறக்கும் என்று உலகத்தின் 63 நாடுகளில் அந்த புலிக்கொடியை பறக்க செய்தவன் எங்கள் அண்ணன் சீமான். அண்ணன் திருமாவளவன் எழுச்சி தமிழர், தென்னகத்து பிரபாகரன் என்று கொண்டாடப்பட்டார். இன்றைக்கும் அவர் தலைவர் பிரபாகரனை மதிக்கிறார். அதனால் அண்ணன் திருமாவளவனை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம். அண்ணன் ஐயா வைகோ அண்ணன் தலைவரை மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் தலைவர் படத்தை நீங்கள் வந்த பிறகு தலைவர் படம் தெருவுக்கு வந்ததா? அண்ணன் சீமான் வந்த பிறகு வந்ததா? மனசாட்சி வரலாற்றை சரியாக பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு வீதிகளில் விடுதலை புலிகளையும் பிரபாகரன் அவர்களுடைய படத்தையும் ஒவ்வொரு தெருவுக்கும் கொண்டு சேர்த்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஈழ அரசியலை நெருக்கடி பொழுதில் பேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மிகப்பெரிய நெருக்கடி பொழுது 2002 பொடா சட்டம் இருக்கும் போது ஈழத்துக்கு போயிட்டு வந்தார் எங்க தலைவர். 2009 சீமான் அவர்களே எங்கள் மேடையில் நின்றுதான் ஈழம் பற்றி முழங்கினார். அவர் ஈழம் பற்றி முழங்குவதற்கும் பிரபாகரன் குறித்து மேதகு அவர்களை பற்றி பேசுவதற்குமான களத்தையுமே விடுதலை சிறுத்தைகள் தான் அமைத்துக் கொடுத்தோம்.